ஒன்னே கர்ம காக்க துரோகம் செய்வதுண்டே அவங்க அப்பா இருந்த துக்கத்துல இப்ப ஒண்ணுமே பேச முடியாது. எப்படியோ நாளைக்கு பேசி கரெக்டா பண்ணி கொடுத்துட்றப்பா. எல்லாம் பண்ணி கொடுத்துட்ற, கவலைப்படாதீங்க, என்னை நம்புங்க. புக் பண்ணிடலாமா? செல்வா, இதே இடத்துல தான் உங்கள் அப்பாவும் எனக்கு வந்து பேசிட்டு இருந்தோம். அப்பா இருந்த காலத்தில் மக்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதை பற்றி பேசுகிறத நீ வர சொன்ன. வரதானே? அது இருக்கட்டும்ண்ணே. நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு நிமிஷம் கேட்குறீங்களாண்ணே? சரி செல்வா, அது என்னன்னு சொல்லு செல்வா. வரதானே, ஒரு 100 வீட்டுக்கு ஆர்டர் வந்திருக்குண்ணே. ஒரே இடத்துல 100 வீடு கட்டி மக்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி நான் தரப்போகிறேன். அப்பா கிட்ட இந்த கோரிக்கை தானே சொல்லி வச்சுருந்தீங்க. இப்போது நீங்களும் இந்த கோரிக்கை தானே என்கிட்ட சொல்ல வர்றீங்க. அண்ணே, நான் சொல்கிறது சரிதானே? ஆமாம் செல்வம், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அப்பா வாரிசுண்ணே, இது கூட தெரியாமையே நான் அரசியலுக்கு வந்திருப்பேன். இனிமேல் பார்க்க தானே போகிறீங்க இந்த செல்வத்தோட ஆட்டத்தை. இந்த வீடு கட்டுறது மக்களுக்கு ஒரு கனவாய் போயிருமேன்னு நினைச்சேன் செல்வா. செல்வா, இதெல்லாம் நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் செல்வா. வரதனே, என்னை நம்பின மக்களுக்கு இது கூடவே நான் பண்ண மாட்டேன். எல்லாம் பார்த்துக்கலாம் வானே. போகலாம் வானே, பசிக்குது. போகலாம் வானே. சரி வா செல்வம், போகலாம். தலைவரே, உங்களை தான் பார்க்க வந்தேன். அந்த 100 வீடு கட்டுற ப்ராஜெக்டை எனக்கு கொடுத்துருந்தேன். சொல்லு ரகு, நீ யார், என்ன பண்ணுற, என்ன பண்ணிகிட்ருக்கிற, என்ன பண்ண போகிற, எல்லாம் எனக்கு தெரியுறது. சரியா? உன்னை நம்பி அந்த 100 வீடு ஆர்டர் ப்ராஜெக்ட் கொடுத்தேன்னா என்னோட பேர் கெட்டு போயிரு. அதனால் நீ கிளம்புறேன். பார்த்து பண்ணிக்கலாம். 1008 வேலை இருக்குது. ரகு, நீ கிளம்புறியா இல்லையா? எங்கேயோ குத்தி போட்டுமா? மயிறு உனக்கு இருக்குடா. தேவா, நிப்பாட்டு. இங்கே தான் வரேண்ணா, இன்னும் காணா. வரட்டும், வெயிட் பண்ணுவோம். சொல்லிட்டீங்கல்ல தேவா, நீ ரகு கூட சேர்ந்துட்டு தப்பான வழியில் போயிட்டுருக்க. சரியா? அண்ணா எது சொன்னாலும் ஒன்ற நல்லதுக்கு தான் சொல்லுவேன். ரகு ரொம்ப மோசமானவன். சொல்கிறது கேளு தேவா. சரியா? இல்லைண்ணா, அதான் நான் அன்னைக்கே கேட்டேண்ணே. நீ கேட்குற தம்பி, நீ தப்பான வழியில் போயிட்டுருக்காங்கிறதுனால தான் உனக்கு பணம் தரல. அப்படியெல்லாம் இல்லைண்ணா, வந்து சேர்க்க சரியில்ல தம்பி. நீ நல்ல விதமாக இருக்கணும்னு தான் நான் அப்படியெல்லாம் இல்லைண்ணா. புரிஞ்சுக்கணும் தேவா என்ன சொல்ல வரேன்னு. அண்ணன் நான் உன்னை கை விட்டுருவேனா? தேவா, அவன் வர்ற மாதிரி தெரில. சரி, அவனை நான் பார்த்துக்கிறேன். சரி, கிளம்பலாம். சரி, ஓகே ஓகே. ஏய், டைம் வச்சு வாப்பா. என்ன தேவா, உங்கள் அண்ணாட்ட பேசி பார்த்தேன். அவர் ஒன்றும் நம்ம பிஸ்னஸ்க்கு செட் ஆக மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுறது? என்ன பண்ணலாம்?
நானும் பேசி பார்த்தாச்சு, கேட்குற மாதிரி தெரில. பிஸ்னஸா உங்கள் அண்ணாவா? பிஸ்னஸ் தான். அப்போ உங்கள் அண்ணாவை போட்டுரு. சொல்றீங்களா இங்கேயே குத்தி போட்டுமா? சொல்றா யார் அனுப்பிச்சது? டேய் நீ சொல்றா யார் அனுப்பிச்சது? நீ சொல்றா யார் அனுப்பிச்சது? சொல்றீங்களா இல்லை இங்கேயே குத்தி போட்டுமா? இல்லை குத்தி போட மாட்டேன்னு நினச்சிக்கிறீங்களா? குத்தி போட்டு கூறு கூறா போட்டு போயிடும். சொல்லுவாங்க சொன்னா அவங்களுக்கு அது அட்வைஸ்னாலே பிடிக்காது. அதுவும் நீ அட்வைஸ் பண்ணால் எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அதான் ஒன்றா முடிச்சிட்டா என் லைஃப்பை நானே பார்த்துக்கிறேன். செல்வா செல்வா அண்ணே வராதண்ணே. வரதண்ணா எங்கடா யாரையுமே காணோம். விடு, எங்கே போயிட்டு போகிறான். இப்போ என்ன பண்ணுறது? விடு, எங்கே போயிட்டு போகிறான். நம்மக்கிட்ட தானே வந்தாகணும், பார்த்துக்கலாம். அண்ணே வரதண்ணே வேற பார்த்துட்டு போயிட்டாரு. ஏய் வரத விஷயத்தை விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். சரியா? இல்லைண்ணே ஊருக்குள்ளே போய் ஏதாவது. ஏய் மயிறு, நான் சொல்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணு. ஃபாலோ பண்ணால் ஒரே மாதத்தில் அப்படியே செட்டில் ஆகிடலாம். அது வரைக்கும் வரதனை பற்றி நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. சரியா? எப்படியோ செட்டில் ஆனால் சரி. ஒரே மாதம்தான்,
வேறு எதுவும் இது பண்ணிக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, சரியா? ம். சரிண்ணா. அண்ணா நீங்கள் தான் சேருங்க தம்பி. அண்ணா விமலுங்கண்ணா. அப்பா இந்த மாதிரி கரும்பற்றக்கு ஆள் பார்க்க சொல்லியிருந்தாருண்ணா. தமிழ்நாட்டிலே நீங்கள் தான் நல்லா கொஞ்சம் பெஸ்ட்டாக விட்டுத்தரீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்கண்ணா. அதே ஒரு அளவுக்கு தம்பி. நம்மளுக்கு ஒரு 30 ஏக்கரா இருக்குங்கண்ணா. ஒரு ஏக்கராக்கு எவ்வளோண்ணா தேரும்? ஏக்கரா கணக்கில் இல்லை தம்பி, சரிண்ணா. டன் கணக்கு தான் நம்ம. ஓ, டன் கணக்குங்களா? 30 ஏக்கராங்கும் போது எவ்வளோ டன் வரும்ண்ணா? எவ்வளோ டன் வரும் மேஸ்திரி? 30 ஏக்கர். ஓகே ஓகே 30. சரி, ஓகேங்கண்ணா. இவர் தான் மேஸ்திரி, மகாராஷ்டிரா மேஸ்திரி. சரிண்ணா. சரிண்ணா. வேலையால எப்படின்னா நல்லா எல்லாருமே பண்ணுவாங்க. வேலை செய்கிறாங்க பாருங்க. சரி, பார்க்கலாங்கண்ணா. சரி வாங்க அப்படியே சுற்றி பார்க்கலாம். இதில் தான் எல்லாம் வெட்டுறாங்களாண்ணா? இதில் தான் இல்லை தம்பி. ஏதாவது மகாராஷ்டிரா கத்தி பார்த்து. ஓகேண்ணா. அண்ணா, உங்களுக்கு ஆண்டனி யாருன்னு தெரியுமா? ஆண்டனியா? ஆண்டனி. எல்லாம் வாங்கடா. அண்ணா. சொல்றா. அண்ணா, சிறப்பா முடிஞ்சுண்ணே. மிகச்சிறப்பு. இப்போ சந்தோஷமா? சீக்கிரமே என்ன வந்து பாரு. சரிண்ணே. அண்ணே வரதண்ணே. உட்கார் தேவா. என்ன வரதா, எல்லாத்தையும் பார்த்துட்ட போல. எந்த தைரியத்தில் சிலர் கொலை பண்ணுன? என்ன வரதா, உன்னையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கவா? தேவா, நீ பண்ணு தப்பு தேவா. புரியுது வரதண்ண. இவன் யார் என் பிசினஸ்ல? என்னைக்காவது இவன் அரசியல் நான் போயிருக்கேனா? அதை பண்ணு இதை பண்ணு, மண்டை ஹீட் ஆகுது வரதண்ண. அட்வைஸ் பண்ணும்போதெல்லாம் கூட ஒர்க் பண்றவெல்லாம் பிசினஸா அண்ணனான்னு கேட்குறான். என்ன பண்றது? இவனால எனக்கு ஒரு யூஸ் இல்லை. அதான் பிசினஸ் தான் முக்கியம்னு சொல்லி அவனை போட்டேன். தேவா, பிசினஸ்க்கு வேண்டிய ஒரு அண்ணனையே கொண்டுட்டிய. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உண்மைதான், யாரும் கொல்ல மாட்டாங்க தான். ஆனா நான் கொல்லுவேன். இவ ஏது நம்ம சொல்றது கேட்க மாட்டான் போல இருக்கு. வரதன, தப்பு இருக்கட்டும், இந்த உண்மை என்னை தாண்டி வெளியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பையனை நினைச்சு பாருங்க. நான் எதுவும் பண்ண மாட்டேன், பண்ண வச்சிடாதீங்க. கையெடுத்து கும்பிடுற தேவா, என் பையனை ஒன்றும் பண்ணிடாத தேவா. அப்புறம் வரதா, சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனா உன் பையனை வச்சுதான் புரிய வைக்கணும். தேவா, நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் தேவா. பையனை ஒன்றும் பண்ணிடாத தேவா. சொல்லாத வரைக்கும் நல்லது.
பாட்டி டைம் என்னாச்சு? 2 மணி ஆச்சு. என்ன பாட்டி 1 மணிக்கு எழுப்பிட சொன்னா? டிவி பார்த்துட்டு மறந்துட்டேன் சாமி. சரி விடு பாட்டி. சரி சாப்பாடு போடு. போயிட்டு எங்க சாமி கிளம்பிட்டேன். பாட்டி நீ எத்தனை நாளைக்கு தான் பாட்டி வெயிலும் மழையிலும் பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருப்ப? பாட்டி கிடைக்கிற லீவில் மட்டும் வேலைக்கு போனால் தான் பாட்டி நமக்கு சாப்பாடு செலவுக்காவது கொஞ்சமாக சாகு. பாட்டி இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் பாட்டி, நம்ம நினச்ச மாதிரி சந்தோஷமும் வாழல பாட்டி. பாட்டி அழுகாத பாட்டி. இப்போ எதுக்கு அழுகுற? நான் இருக்கிறல, சும்மா அழுந்துட்டு நீ அழுகாத ஃபஸ்ட்டு. சரி பாட்டி நான் போயிட்டு வரேன். சாமி பத்திரமா போயிட்டு வா சாமி. உனக்கு வேறு வேலையே இல்லையா? ஏன்டா தம்பி இப்படி தலையில் கை வச்சுட்டு கொண்டுக்கிறேன்? நான் ஒன்றும் இல்லைண்ணா. பரவாயில்ல சொல்கிறா. அண்ணா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டாங்கண்ணா, ஆனால் நான் மட்டும் என்ன கட்டலைண்ணா. அதனால் என்னை வெளியே நிப்பாட்டி வச்சுட்டாங்கண்ணா. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுண்ணா. ஏன்டா அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நீயே கஷ்டத்தில் இருக்கிறேண்ணா, அதுதாண்ணா. உனக்கு இல்லாதடா இந்தாடா. அண்ணா வேண்டாண்ணா. நல்லா எக்ஸாம் எழுதி இல்லைண்ணா வேணாண்ணா. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, மறக்க மாட்டேண்ணா இந்த உதவி. என் தம்பிக்கு வேண்டி இதுங்க கூட நான் பண்ண மாட்டேனாடா. வாண்ணா போகலாண்ணா, பாட்டி வேறு தனியாக இருக்குண்ணா வீட்டில். சரி போகலாம் வா. வாங்க வாங்க வாங்க. பால் பாக்கெட் வாங்கிட்டு வா, டீ வைக்கலாம். போகணும், அதெல்லாம் வேலை விட மாட்டேன், நாளைக்கு பார்த்துக்கலாம். வா தம்பி, அதெல்லாம் வேலை 2 நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் அர்ஜென்ட் ஒரு ஜோலிக்கு போகணும். ஃபோன் பார்க்கணும், 2 நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி அதை பற்றி வேணாம், டைம் ஆச்சு ஒரு போகணும். அண்ணா இறந்துருச்சு, அதனால அவர்கிட்ட கொஞ்சம் பொருட்களை ஒப்படைக்க போகிறேன். அண்ணனுக்கு கொண்டது வேண்டாம், இவனுக்கு பொறுப்பு தரீங்களா நீங்க? கேளுட்டு தம்பி தம்பி வேண்டாம், தம்பி வேண்டாம், தம்பி டேய் எதுக்கு இதுக்கெல்லாம் போயிது? மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சு. ஏய் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ சும்மா ஒரு டென்ஷனில் மன்னிச்சிருங்கம்மா. பொறுப்பெல்லாம் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க, அதனால பண்ண இல்லைங்க, தயவு பண்ணி மன்னிச்சிருங்க. சரி வரட்டுங்களா? சரி வாப்பா. சரிம்மா, சரி மன்னிச்சிருங்க, வரணுமா? ம் செலவுன்னு கொண்டாந்து வந்தா எனக்கு அப்படிதான் தோணுச்சு, அதனால தான் நான் கோவப்பட்டேன். சரி பாட்டி விடு. ம் ஹலோ தேவாவா? சொல்லுங்கள். நான் தான் புதுசாக வந்துருக்கிற எஸ்ஐ பேசுகிறேன். சார் சொல்லுங்கள் சார். மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நான் சொல்கிற இடத்துக்கு நீயா வந்துரு, இல்லை நானே உன்னை தூக்கிடுவேன். வரேன் நானே வரேன். சார் என்ன ரகுவரா ஆளுகளை செய்துட்டே இருக்க போல? என்ன பண்ணுறதுங்க, தொழில் அப்படி. அப்படியா? சரி சரி. தேவாங்கிற பேரில் நிறைய கம்ப்ளைண்ட் வருது, இந்த கேஸை நான் தான் பார்க்குறேன். சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 15 நாளைக்கு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு நீங்கள் பாட்டுக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு. அவனை பற்றி பேசுறது, இவனை பற்றி பேசுறது, அவங்ககிட்ட ஃபோனை பண்ணுறது, இவங்ககிட்ட ஃபோனை பண்ணுறது, இது எதுவும் இருக்கக்கூடாது. இது வரைக்கும் இப்படி தான் நடந்துச்சு, இனியும் அப்படி தான் நடக்கும், நடந்து ஆகணும்.
அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சார் சார் ஒரு நிமிஷம். என்னடா அவங்ககிட்ட போய் அப்படி பேசிட்டு இருக்க? நம்ம பிசினஸ்க்கு இது பேர் சரிப்பட்டு வராது. போய் அடிக்கிறதுக்கு போற, பணத்தால் அடிச்சாதான் எவனுமே விழுவான். பணத்தை வீசி எறி, வேற வழி இல்லை. நான் அவங்ககிட்ட பேசினா சரி வராது, நீயே போய் பேசு. என்ன தேவா மயிறு மாதிரி பேசிட்டு போறான்? ஒரே நிமிஷம் சார். இல்ல சரியில்ல இல்ல எல்லாத்து மாதிரி நினைச்சானா? கேளுங்க சார், ஒரே நிமிஷம் இருங்க. எல்லாத்து மாதிரி நினைச்சானா? நான் எல்லாமே உங்களுக்கு சொல்றேன். இல்ல சரியில்ல தேவா. ஒரு வேற பிசினஸ் போயிட்டு இருக்கு சார். ஒரு 15 நாள் மட்டும் எங்களை கண்டுக்காம இருந்தீங்கன்னா நாங்கள் அதை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். சும்மா இது பண்ண வேண்டாம் சார். பார்த்துக்கலாம் சார், என்ன வேணுமோ பண்ணிக்கலாம் சார், கவனிச்சுக்கலாம் சார். கொஞ்சம் பாருங்க சார், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க சார். ஒரு 10 கோடி பண்ணிக்கலாம் சார். இல்ல தேவா, அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு சார். நாங்களே பல பிஸ்னஸ் பல டென்ஷன் இருக்கோம் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். சார் உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். 15 நாளைக்கு 15 கோடி சார். ஒரு நாளைக்கு 1 கோடி சார். பிரச்சனை நிறைய இருக்கு தேவா, முடியாது தேவா. சார் ஒன்றும் வேணும் சார், 15 வேணும் சார். ரொம்பலாம் போக வேண்டாம் சார், ரொம்ப தூரம் போக வேண்டாம். 15 நாளைக்கு 15 கோடி சார். சரி தேவா, சப்போர்ட் பண்ணுங்க சார். ஓகேங்களா? ஓகே ரகு. டேய் ரகு, எல்லாம் பேசியாச்சு. ஓகே, என்ன நமக்கு வேலையாகணும், இப்படிதான் பேசி ஆகணும், வேற வழி இல்லை. சரியா? வா, அப்படியே சிரிச்சிட்டே வா. சார் விடுங்க, ஏதோ டென்ஷனில் பேசிட்டேன். நமக்குள்ளே வந்துட்டீங்களே, கவனிச்சுக்கலாம். சிறப்பா சரிங்களா? சரி சார், வரட்டுங்களா? வரட்டுங்களா? சரி ஓகே தேவா. பாட்டி சொல்லுங்க சாமி. தம்பி எங்கே போனா? வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க சாமி. கேப்டன் குடிக்கிறீங்களா? சரி பாட்டி, நீங்கள் கொண்டு வாங்க, நான் உட்காந்துருக்குறேன். சரிங்க சாமி. சாமி டீ குடிங்க. பாட்டி கேஸ் லீக் ஆகிற மாதிரி இருக்குது, போய் பாரு பாட்டி. அப்படியா? இதப்ப நம்ம பார்க்குறேன். சரி பாட்டி, டீ குடிங்க. சரி பாட்டி, நான் கிளம்புறேன். தம்பி வந்தால் வீட்டுக்கு வர சொல்லுங்கள். அண்ணா ஹரி பேசுகிறேண்ணே. சொல்றா. அண்ணா நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டேண்ணே. யாரும் பார்க்கல. அண்ணா அதெல்லாம் யாரும் பார்க்கலண்ணே. அண்ணா நான் பேசின பேமெண்ட்டு மட்டும் எனக்கு கொடுத்துட்றீங்களா? புரியுது. அண்ணா எப்போண்ணா வந்து வாங்குறது? பணத்தை நைட்டு வந்து வாங்கிக்கோ. சரிண்ணா, வச்சிருண்ணா. சரி ஓகே, வந்துடுறேன். சரி ஓகே. டேய், இந்த புடி, இந்த ஊர்லேயே உன்னை பார்க்கக்கூடாது. சரியா? நாளைக்கு இல்லை, இன்றைக்கே நீ கிளம்புற. ஆமாம், உண்மையிலேயே யாரும் பார்க்கல நீ செஞ்ச சம்பவத்தை? சும்மா தான் கேட்டேன். சரி நீ கிளம்பு.
டேண்ணா நீ இப்படி பண்ணுன்னு கொஞ்சம் கூட நான் நினச்சி பார்க்கலடா. அப்போதான்டா உங்கள் பாட்டியை நான் கொன்னுட்டு வந்தேன். இனி மீதி இருக்கிறது நீ ஒருத்தந்தான்டா. உன்னை மட்டும் நான் முடிச்சுட்டுனா எல்லாமே எனக்கு தான். பாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டே பாட்டி, என்ன பாட்டி பண்ணுவேன்? இப்படி பண்ணிட்டேன். பாட்டி நீ இல்லைன்னா எப்படி பாட்டி பண்ணிட்டேன்? ஓ தம்பி, எந்தர்றா மயிறு? யாருங்க நீங்க? டேய், எங்கள் அண்ணன் காலுக்கு கீழே இருக்க நாய் நீங்கள் இப்போ அவர் காலரே பிடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க. இப்போ என்ன நினச்சி பார்த்தியா? இப்போ போய் உன்னை கொள்ள என்ன அனுப்பியிருக்காரு. கீழே இருக்கிறவன் கீழே தான் இருக்கணும். அதையும் மீறி அவன் மேலே வர ஆசைப்பட்டா அவனுக்கு இதுதான் நிலைமை. ஆண்டினால கூட சேராதப்பா. அவங்க அண்ணனையே கொலை பண்ணிட்டு அவன் நல்லா மாறி இருக்கிறானப்பா. அந்த வலியும் வேதனை எனக்கு தப்பா தெரியே, நான் கண்ணால் பார்த்தவனாப்பா. சும்மா குடிச்சிட்டு இருந்தா சொலராத, கம்முன்னு படுத்துங்கப்பா.
தமிழ்நாடு கபடி டீமில் விளையாடுறதை நான் பார்க்கணும். பையன் விளையாடு டிவியில் நான் பார்க்கணும். அப்போதான் நான் பார்க்கணும். அதை பார்க்கணும். நான் பார்த்த பிறகு உயிர் போனாலும் பரவாயில்ல, கவலை இல்லை. என்னண்ணே இன்னும் கபடி மேட்ச் ஆரம்பிக்கல? நாங்களும் பார்க்கலான்னு இருக்கோம், யாருமே காணோம். டைம் வேற ஆச்சு, அவங்கள ஆளை காணோம். சரி வாங்க நம்ம விளாட்லாம். அண்ணே வரதண்ணே, இந்த கொஞ்சம் பாருங்க. சரி இது என் பையன், அதுக்கு இப்போ என்னப்பா? நம்மளை பற்றின எல்லா உண்மையும் உங்கள் பையன்கிட்ட சொல்லிட்டீங்க போல. எல்லாரும் தெரிஞ்சுக்கிறக்குள்ள அப்படியெல்லாம் சொல்லலையே. யார் சொன்னது உனக்கு? இல்லைண்ணே, எல்லாம் கைமீறி போச்சு. தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சாச்சு. இது வரைக்கும் உங்க உயிருக்கு இருந்த மதிப்பு இதுக்கு மேல இல்லைண்ணே. இன்னும் நடக்கலண்ணே. வெயிட் பண்ணு, வருவான் பாரு. டேய் தாமா துண்டு பையன், நீ என்ன போட்டுருவ வாடா. அட்ரா
பண்ண பாவத்துக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் தண்டனை அனுபவிச்சே தீருவீங்க.